தோழமைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு குழந்தைங்களை எப்படி சிறுதானியம் பழக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் குதிரைவாளி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். கழுவி அதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. 1 துண்டு இஞ்சியை மிக்சியில் அரைச்சி அதோடு சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து 3 விசில் வச்சிடணும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துருங்க. பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதுக்கு தேவையான தாளிப்பு பார்த்துடலாம். நான் 3 ஸ்பூன் நெய் உருக்கி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு சூப்பராக செவந்து வந்துருச்சு. இதோட 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிடணும். 1 பச்சை மிளகாய், அதுக்கு தேவையான கருவேப்பிலை. சூப்பராக தாளித்த பிறகு அதை எடுத்து பொங்கலில் கொட்டிடணும். இப்போது அழகாக சூப்பரான ஒரு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி குழந்தைங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் உணவு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அபியின் சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.